ஹலோ ஆல். மேடம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா சிஸ்டர்ஸ். ஆழ்வா திருநங்கர்லேருந்து வராங்க. ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து யாரோட ரெஃபரன்ஸும் இல்லாமல் யூடியூப் பார்த்துட்டு வந்தேன். அப்படி தானே மேடம்? யூடியூப் தான் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ கூகுள் அண்ட் யூடியூப் 2மே பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னாங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இப்போது டாக்டர் சிபியோட கிளையண்ட் ஆகிட்டாங்க. இப்போ வந்து டாக்டர் சிபி பற்றி ஒரு விஷயம் கன்வே பண்ணாங்க. ப்ளீஸ் நீங்கள் மக்களுக்கு கன்வே பண்ணிடலாம். டாக்டர் சிபியோட பேஷண்ட் நான். பெயின் ஃப்ரீ டாக்டர் சொல்லலாம். எந்த ஒரு பெயினுமே இருக்காது அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா. அப்புறம் டாக்டருக்கு என்னுடைய ஹாப்பி பர்த்டே விஷஸ். ரொம்ப நல்லா இருக்கணும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு நீங்கள் கிளியர் பண்ணணும். ஒன்ஸ் அகைன் ஹாப்பி பர்த்டே விஷஸ். தேங்க்யூ ஸோ மச் மேம். இந்த பர்த்டே விஷஸ்லாம் நாங்கள் எதுக்காக கலெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் இஸ் த பெஸ்ட் கிஃப்ட்னு நான் பர்சனலி ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இவங்க 2 பேரும் சிஸ்டர்ஸ் வந்து அவ்வளோ தூரத்துலேருந்து ஒரு ஹாஃப் டே அவங்க ஹெல்த்துக்காக ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்துருவாங்க. அப்படி தானே மேம்? எஸ் மேம். ஸோ வாரத்தில் 1 டே இல்லை 15 டேஸ் ஒன்ஸ் வந்துருவாங்க. அண்ட் லாஸ்ட் டைம் மேடமே எனக்கு டெஸ்டிமோனி கொடுத்துட்டாங்க. அண்ட் இவங்க டாக்டர் சிபி பார்த்ததில்ல. பர்சனலி வந்து என்கிட்ட ஃபஸ்ட்டு வரும்போது, மேடம் இங்கே நாங்கள் 2 பேரும் வரோம், எங்களுக்கு சரியாகுங்கிற ஒரு பெரிய ஹோப் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஐ ஹோப் அந்த அந்த நம்பிக்கை இப்பயும் இருக்குன்னு எனக்கு ரொம்ப கண்டிப்பாக மேம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஃபேமிலி மெம்பரோட எல்லாரும் வந்துட்டாங்க. இப்போ அவங்க பாப்பா கூட இந்த ட்ரீட்மெண்ட் வந்துட்டாங்க. ஆமாம். ஸோ டீடாக்ஸை வந்து அவங்க ஒரு பார்ட் ஆஃப் த ஹெல்தி லைஃப் ஸ்டைலாக அவங்க வச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட்டில் ஒரு 3 விஷயம் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னா என்ன சொல்வீங்க மேடம்? பவித்ரா மேடம் இல்லை டாப் 3? பெயின் ஃப்ரீயாக இருக்குது, பாடி ரிலாக்ஸாக இருக்குது, அப்புறம் நல்லா தூக்கம் வருது. மேடம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். இல்லை ரொம்ப கேர் பண்ணி நம்ம வீட்டில் ஒருத்தர் மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. மெயின்லி இன்னொரு விஷயம் என்னன்னா, இவங்க கூட கனெக்ட் வந்து 2 பேருமே வந்து எங்கள் நேட்டிவ் சைடு அரவக்குறிச்சி சைடு வந்துருவீங்க தானே? கரூர் அரவக்குறிச்சி சைடு. ஸோ அது எனக்கு ஒரு பர்சனல் கனெக்ட் கொடுத்தது. அண்ட் 2 ஃபீமேல்ஸுமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஃபீமேல்ஸ். ஏன்னா எதுக்கு மேடம் இந்த ட்ரீட்மெண்ட் சொல்கிறீங்க, இது எடுத்தால் ஏதாவது பெனிஃபிட் இருக்குமா, இது நம்பலாமா, ஒரு கேள்வி கேட்க மாட்டாங்க. நான் சொன்னதுலேருந்து மேடம் இன்னைக்கு எடுத்துட்டேன் அப்படிங்கிற பதில் மட்டும்தான் வருமே தவிர எனக்கு எந்த கொஸ்டினும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு பாருங்களேன். அந்த அது கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அதே சமயம் ப்ரோட்டோகாலை மிஸ்ஸும் பண்ண மாட்டாங்க. சில பேர் வந்து ப்ரோட்டோகால் போட்டால் எதுக்கு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு எடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாமே ஃபாலோ பண்ணி எடுத்துட்டு வந்து ரிசல்ட்ஸ்க்காக பேசுறாங்க. இது ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லை, ஒரு டிவைன் லுக்கா இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஃபீமேல்ஸ் பொறுத்தவரையும் வீட்டிலேருந்து கிளம்பி வெளியில் வரும்போதே ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் வருவோம், ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருப்போம். அந்த ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஒரு இடத்துக்கு வரும்போது அந்த இடத்துல நம்மளுக்கு மன நிம்மதி கிடைச்சாலே அது பெரிய முக்கியமான விஷயம். அண்ட் தேங்க்யூ டு போத் ஆஃப் யூ, இந்துமதி மேடம் அண்ட் சண்முகப்பிரியா மேடம். உங்களுக்கு ஆக்சி ப்ளஸ் இன் 1 வேர்ட் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க மக்களுக்கு? இவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்க, நீங்கள் சொல்லலாம். பெயின் ஃப்ரீ. அவங்க வந்து டாக்டர் சிபியோட எஸ் 1 இயராக நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். எங்கே போனாலும் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்த சொல்யூஷனே கிடைக்கல. இங்கே வந்த உடனே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்குது. இனிமேல் பெயின் ஃப்ரீ இன்னும் 1-2-3 மந்த்ஸில் எனக்கு கிளியர் ஆகிடும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். வெரி குட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ட்ரஸ்டிங். அதே மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் எல்லாமே ஃபாரினில் இருக்காங்க தானே சொன்னீங்க. அவங்கெல்லாம் வந்தாலும் கூட்டிகிட்டு வாங்க. நிறைய பேருக்கு இந்த பற்றி ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். உங்கள் டீடாக்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க. அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் சொல்லுங்கள். அண்ட் மோர் ஓவர் ஆக்சி ப்ளஸ் ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப காஸ்ட்லி அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை பற்றி மக்களுக்கு ஏதாவது சொல்லணுமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேம். இதெல்லாம் ஜென்ரலாக யார் வேணால் வந்து பண்ணிக்கலாம். மேடம் ரொம்ப பார்த்து கொடுக்குறாங்க. எல்லாருக்கும் கன்சல்டேஷன் ஃபீஸ் கூட மாட்டேன். இது காம்ப்ளிமெண்ட் நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களே எல்லாமே கொடுத்துருவாங்க. இது என்ன மெயின் பர்பஸ் அப்படின்னா, செலிபிரிட்டிஸ் மட்டுமே ஆக்சி ப்ளஸ் வர மாட்டாங்க, எல்லா கைண்ட் ஆஃப் பீப்புளும் வருவாங்க. வெல்னஸ் ஃபார் ஆல். அண்ட் மோர் ஓவர் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ஃபீமேல்ஸ் ப்ளஸ் வந்து அவங்களும் ஒரு ஒர்க் போகிறாங்க அப்படின்னா அவங்க ஃபேமிலி சேவிங்ஸ் மீறி தான் அவங்க ஹெல்த்துக்கு எடுத்து வைக்க முடியும். ஸோ அந்த ஹெல்த் பார்ட்டுக்குள்ளே நம்ம எப்படி அதை பெஸ்ட்டாக கொண்டு போக முடியுங்கிற மாதிரி தான் நான் கஸ்டமைஸ் பண்ண ஒர்க்கு. அண்ட் ஐ எம் தேங்க்ஃபுல் ஃபார் தெம். யாரோட ரெஃபரன்ஸும் இல்லாமல் வந்ததுக்கு இப்போ அவங்க போய் எனக்கு ஒரு 10 கிளைண்ட்ஸ் அனுப்புகிற மாதிரி எனக்கு ஒரு பீப்புள் கிடைச்சிருக்காங்க. அண்ட் மோர் ஓவர் ஐ ஃபீல் லைக் எனக்கு ஒரு சிஸ்டர்ஸ் கிடைச்ச மாதிரி. நிறைய பேருக்கு தெரியல, இன்னும் நிறைய பேருக்கு தெரியணும் வரணும். ஆமாம், அதுதான் மெயினு. இன்னொன்று எனக்கு நான் பர்சனலி சொல்கிறது, இவங்க 2 பேருமே எனக்கு ஒரு எல்டர் சிஸ்டர் ஃபீல் கொடுப்பாங்க. எப்போ வந்தாலும் மேடம் அது இதுன்னு சொல்லிட்டே தான் இருப்பாங்க. உண்மைதான் மேடம், அது நான் இப்போ வீடியோக்காக சொல்லலை, உண்மையாலுமே தான். ரொம்ப எனக்கு அந்த ஊர் சைடு இன்னோசன்ட் பீப்புளெலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப கனெக்டடாக இருப்பாங்க. அந்த மாதிரி தான் எனக்கு கனெக்டட். அண்ட் எனக்கு ரொம்ப கண்மூடித்தனமாக நம்புறதுனால நான் இந்த வீடியோவுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ஸோ மச்.